ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். திடீரென்று அறைக்கதவு சாத்தி கொண்டதும் தானாக சாத்தி கொண்டது என்று நினைத்த சந்திரலேகா கதவின் பின்னால் இப்படி ஒருவன் மறைந்திருப்பான் என்று கனவிலும் நினைக்கவில்லை. தான் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பது அவளுக்கு புரிந்தது. இங்கு மீட்டிங் என்று சீஃப் சதானந்தம் அழைக்கும் போதே இதை இந்திரஜித்துக்கு போன் செய்து கூறியிருக்க வேண்டும். தவறு செய்து விட்டோம் என்று அவளுக்கு தோன்றியது. இப்போது நடந்தேறும் அனைத்தும் பாஸ்கரின் திட்டம்தான். அதற்கு சீஃப் சதானந்தமும் உடந்தை. அவர் அவளை மட்டும் தனியாக அவரது கெஸ்ட் ஹவுஸுக்கு வருமாறு கூறியிருந்தால், அல்லது புனிதாவையும் உடன் அழைத்து வருமாறு கூறியிருந்தால் கூட நம்பி வந்திருக்க மாட்டாள். எப்போதும் ஒன்றாக ஒரு குழுவாக வேலை பார்க்கும் புனிதா, சாஜன், கலைவாணனையும் மீட்டிங் என்று அழைக்கும் போது அவள் எப்படி சந்தேகிக்க முடியும்? நம்பி வந்தவளை இப்படி மோசம் செய்து விட்டாரே. காம வெறியோடு கண்களாலேயே அவளை புசித்த அந்த இளைஞன் அவளை நெருங்கிவிட பயத்தின் உச்சத்தில் புனிதா என்று கத்தினாள். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்த அந்த இளைஞன், உனக்கு இந்த ரூம் புதுசு, ஆனா எனக்கு இது ரொம்ப பழசுமா. இந்த இடத்துல உன்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களோட ஜாலியா விளையாடி இருக்க. நீ ஒத்துழைச்சா உன்னை நோகாம அனுபவிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். அடம் பிடிச்ச அடிச்சு உதச்சு என்னுடைய ஆசையை தீர்த்துப்பேன். அப்புறம் நீ என்னதான் காட்டு கத்துனாலும் வெளியே யாருக்கும் எதுவும் கேட்காத. இந்த ரூம் அவ்வளவு சேஃப்மா என்றவன் அவளை நெருங்கியே விட்டான். அப்போதுதான் குளியலறை கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தான் இந்திரஜித். அவனை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டவள் பருந்துக்கு அஞ்சும் கோழி குஞ்சாக அவன் மார்பில் தஞ்சம் புக அவளை மெல்ல தன்னிடமிருந்து அகற்றியவன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, இவனை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவன் கோபமாக அந்த இளைஞனை நோக்கி பாய்ந்தான். பாய்ந்து வந்த அதே வேகத்தில் காலை உயர்த்தி அவனது ஆணுறுப்பில் ஒரு உதயம் விட்டான். அது சரியாக அவனது ஆணுறுப்பில் விழுந்தது. அம்மா என்றவன் அந்த இடத்தை பிடித்தபடியே அப்படியே சுருண்டு கீழே அமர்ந்து விட அவனை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்ற இந்திரஜித் குளியல் அறைக்குள் இருந்த அந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியாக அவனை வெளியே எறிந்தான். அவன் பின்னாலேயே வந்த சந்திரலேகா அந்த ஜன்னலை கண்டு, வாவ், ஜன்னல் சூப்பரா இருக்கு என்றாள். அவளை முறைத்தவன், இப்படிதான் வந்து ஆபத்துல மாட்டிப்பியா? இந்த இடத்துல மீட்டிங்னு சொல்லி உன்னை கூப்பிடும் போதே எனக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டாமா? எங்க நான் சொல்ற எதையாவது நீ கேக்குறியா? எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது மட்டும்தான் சரின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நீ பண்றதெல்லாம் தப்புன்னு நீ எப்ப புரிஞ்சுக்க போற? கோபமாக அவன் கேட்க, எனக்கு இது மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடுது, அதை எதுக்காக இங்க இழுக்கிறீங்க? என்னவோ இவர் சொல்ற எதுவுமே நாங்க கேட்கலையா? கேட்காம தானே இப்படி வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்ட. எங்க மீட்டிங்னு சொல்லும் போதே எனக்கு போன் பண்ணி சொல்ல உனக்கு என்ன வேணும்? என்ன அவர் தனியா வர சொல்லி இருந்தா நான் கண்டிப்பா வந்தே இருக்க மாட்டேன். ஆனா என் கூட சேர்த்து இன்னும் 3 பேரை கூப்பிட்டு மீட்டிங்னு சொல்லும் போது நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? இல்லாட்டியும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இருக்குல்ல. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லல. தேவையில்லாம எதையோடையோ சேர்த்து பேசாதீங்க. இல்லாட்டியும் நான் பேசி என்ன ஆக போகுது? என் வார்த்தைக்கு நீ கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்தாதானே? நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி பழைய விஷயத்திலேயே வந்து நிக்கிறீங்க. ஆமா, பழைய விஷயத்திலேயே தான் வந்து நிக்கிறேன். அது கண்டிப்பா நாளைக்கு உனக்கு ஆபத்தா முடிய போகுது. அதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா நீ கண்டுக்கல. எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுக்கல. ஆனாலும் உன்னை நான் கண்காணிச்சிட்டு இருந்ததாலையும் சின்னத்தம்பி சார் கொடுத்த தகவலாலையும் உன்னை இப்ப காப்பாத்த முடிஞ்சது. ஆனா நீயா ஆபத்தை தேடி போகும்போது எப்பவும் என்னால உன்னை இதே மாதிரி காப்பாத்த முடியாது, புரியுதா? அதற்குள் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. போலீஸ் வந்துடுச்சு. ஐயோ, போலீஸா? இப்ப என்ன பண்றது? கதவு பூட்டிக்கிட்டு நாம 2 பேரும் உள்ள இருக்கோம்னு சொல்லி தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்களே. நியூஸ்ல எல்லாம் வரும், மானம் போயிடும். இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்ண வேண்டாம், நான் வந்த வழியா வெளியே போயிடுறேன். நீ போய் கதவை தர என்றவன் வந்த வழியாக சென்று விட சந்திரலேகா வந்து கதவை திறந்தாள். இதற்கிடையில் சீஃப் சதானந்தம் மாமா பாஸ்கருக்கு வீடியோ கால் செய்து செல்லை தன் பாக்கெட்டில் போட்டிருந்தார். நடப்பதை லைவாக பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருந்த மாமா பாஸ்கரின் குடும்பம் வீடியோ அழைப்பு வந்ததும் ஆவலாய் நடப்பவற்றை கவனித்தனர். அப்பா, சந்திரலேகாவுடைய கதை முடிஞ்சது என்றாள் ஸ்ருதி. ஆமாமா, இன்னையோட அவளுடைய மானம் கப்பல் ஏறிடும். வெக்கம், மானம், ரோஷம் கொஞ்சமாவது இருந்தா தூக்கு மாட்டிட்டு இவ செத்தும் போயிடுவா.
சிரித்தபடியே மாமா பாஸ்கர் கூற காவலர்கள் படபடவென்று கதவை தட்டுகிறார்கள். புனிதா, சாஜன் கலைவாணன் மூவரின் இதயமும் படபடுத்தது. சாஜன் கலைவாணனுக்கும் ஏதோ பிரச்சனை என்பது புரிந்தது. காவலர்கள் தொடர்ந்து கதவை தட்ட கதவு திறந்து கொண்டது. அழகான ஒரு புன்னகையோடு வெளிப்பட்டாள் சந்திரலேகா. அதை கண்டு புனிதா, சாஜன் கலைவாணன் மூவரும் நிம்மதி பெருமூச்சு விட சீப் சதானந்தத்தின் முகமும் மாமா பாஸ்கர் வீட்டாரின் முகமும் இஞ்சி தின்ற குரங்கானது. வாசலில் நிற்கும் காவலர்களை கண்டு என்ன சார் என்று எதுவும் அறியாதவள் போல் கேட்டாள் சந்திரலேகா. ரூம்குள்ள யாருமா இருக்காங்க? யாரும் இல்லையே சார். அப்புறம் எதுக்குமா கதவை சாத்தி தாப்பா போட்டிருக்க? ஐயோ சார், சார் தான் இதுக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. நானும் வந்து ஃபைலை தேடி பார்த்தேன், ஆனா ஃபைலை காணோம். திடீர்னு பாத்ரூம் போகணும்னு தோணிச்சு, பார்த்தா பாத்ரூம் கதவு உடைஞ்சிருக்கு. அதுதான் கதவை சாத்திட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க இந்த கதவையும் உடைச்சிருப்பீங்க. அப்படின்னா உள்ள யாரும் இல்லையா? யாரும் இல்ல சார், கொஞ்சம் தள்ளுமா என்ற காவலர்கள் உள்ளே நுழைந்து அறை முழுவதும் பரிசோதித்தனர். ஆனால் அறைக்குள் யாரும் இருக்கவில்லை. என்ன சார், உங்க பாத்ரூம் கதவு உடைஞ்சிருக்கு, அதை சரி பண்ணி எல்லாம் வைக்க மாட்டீங்களா? சந்திரலேகா சீஃப் சதானந்தத்திடம் கேட்க அவர் புரியாமல் மெதுவாக அறையை எட்டி பார்த்தார். ஆம், குளியலறை கதவு உடைந்துதான் இருக்கிறது. ஏதோ உள்ளே நடந்திருக்கிறது என்பது அவருக்கு புரிந்தது. ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் விழிகள் உள்ளே பதுங்கி இருந்த அந்த இளைஞனை தேடியது. அதை கவனித்த சந்திரலேகா, என்னடா ரூமுக்குள்ள அனுப்பி வச்சு அவனை தேடுறியா? பற்களை நரநரவென்று கடித்தபடி அவள் கேட்க அசடு வழியே நின்றார் சதானந்தம். அறை முழுவதும் பரிசோதித்து விட்டு ஒருவரும் இல்லை என்று கண்டு அறையிலிருந்து வெளியே வந்த காவலர்கள், சாரி சார், ஏதோ தப்பான தகவல் என்று கூறி திரும்பி செல்ல சீப் சதானந்தத்தின் சட்டையை கொத்தாக பிடித்த சந்திரலேகா பலார் என்று அவர் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். ராஸ்கல், உன்னை நம்பி தானடா இங்க வந்தேன். உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது, நிக்க வச்சு ஷூட் பண்ணணும். கோபமாக அவள் கத்த, என்னாச்சு சந்திரா? புனிதா, சாஜன் கலைவாணன் மூவரும் கேட்க நடந்ததை அவள் கூற அவர்களும் அவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு அறை விட்டனர். சபாஷ் என்ற குரலை கேட்டு அனைவரின் விழிகளும் வாசலை நோக்கி ஓடியது. வாசலில் கோபமாக நிற்கிறான் இந்திரஜித். அவனை எதிர்கொள்ள முடியாமல் சீப் சதானந்தத்தின் தலை கவிழ்ந்தது. சீப் சதானந்தத்தின் அருகில் வந்த இந்திரஜித், உன்கிட்ட தானடா இந்த மாதிரி வேலையை நிப்பாட்ட சொன்ன, கேட்காம திரும்பவும் சந்திரலேகா வாழ்க்கையில விளையாடுற. இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விடுவேன்? உனக்கு சரியான பாடம் புகற்றேன்டா. நீ ஒண்ணு பண்ணு, உன் பொண்டாட்டிக்கு போன் போடு. எதுக்கு? லேசான நடுக்கத்தோடு சதானந்தம் கேட்க, சும்மா கூப்பிடு, நல்லா இருக்காங்களான்னு விசாரி. ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட சதானந்தம் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து வீடியோ அழைப்பை துண்டித்து விட்டு தன் மனைவியை அழைத்தார். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்ற மனைவி, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம வீட்டுக்கு ரைடு வந்திருக்கு. நீங்க குடோன்ல மறைச்சு வச்சிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சிருக்காங்க. நீங்க அபூர்வமான தொல்பொருட்களை எல்லாம் களவாடிட்டு வந்து வீட்டுல பதுக்கி வச்சிருக்கீங்களாம். உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவர் மனைவி படபடவென்று கூற அவருக்கு குப்பென்று வேர்த்தது. என்னடா, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இத்தோட உன் வேலைக்கு உல வச்சாச்சு. இனி போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். இனி என்ன பண்ண போற? ஒண்ணு பண்ணு, மிஸ்டர் பாஸ்கருடைய வீட்லயே போய் நீ உட்கார்ந்துரு. உன்னை உட்கார வச்சு அவரு சாப்பாடு போடுவாரு. இல்ல தண்டத்துக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு அவர் சொல்லிட்டா அவர் வீட்டு வாசல்ல கூர்க்காவா நின்னு வேலை பாரு. அதுதான்டா உனக்கெல்லாம் சரிப்படும். அவன் அப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே சற்று முன்பு இங்கு வந்த அந்த காவலர்கள் திரும்பி வந்து இந்திரஜித்தை கண்டதும் சல்யூட் அடித்தனர். சார், நீங்க என்ன இங்க? இன்ஸ்பெக்டர் கேட்க சந்திரலேகாவை காண்பித்தவன், இது என்னுடைய வருங்கால மனைவி, பேர் சந்திரலேகா. இங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஆமா, நீங்க என்ன இங்க? சார், இவர் தொல்பொருட்களை எல்லாம் களவாடிட்டு வந்து அவருடைய வீட்டுல பதுக்கி வச்சிருக்காரு. எங்களுக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. இவரை கைது பண்ண சொல்லி இருக்காங்க. கைது பண்றதுக்காக வந்தோம். ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார் என்ற காவலர்கள் சீஃப் சதானந்தத்தை அழைத்து சென்றனர். இனி நமக்கு இங்க வேலை இல்ல, வாங்க நம்ம போலாம். நால்வரையும் பார்த்து இந்திரஜித் கூற ஐவரும் ஒன்றாக அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்து வெளியே வந்தனர். நீங்க எப்படி போவீங்க? மூவரையும் பார்த்து இந்திரஜித் கேட்டான். நான் ஸ்கூட்டில போயிடுவேன் சார், எங்களுக்கு பைக் இருக்கு சார். மூவரும் கூற, அப்ப சரி, சந்திரலேகாவை கூட்டிட்டு நான் கிளம்புறேன்.
ஓகே சார் என்றவர்கள் முதலில் அவரவர் பைக் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து புறப்பட அதன் பிறகுதான் காரில் வந்து ஏறினான் இந்திரஜித். சந்திரலேகாவும் அவனோடு வந்து ஏற கார் மெல்ல அங்கிருந்து புறப்பட்டது. சந்திரா, நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன், அந்த பாக்ஸ்ல எத்தனை வரைபடம் இருந்தது? அந்த பாக்ஸ்ல ஒண்ணுதான் இருந்தது. பொய் சொல்லாத, உண்மைதான் சொல்றேன், அதுல ஒண்ணுதான் இருந்தது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்னேன்ல ஒரு ராணுவ மேலதிகாரி எனக்கு எப்பவும் போன் பண்ணுவாருன்னு. ஆமா, அவர் பேரு பிரதாப். அவர் உன்னை பாக்கணும்னு சொல்றாரு. என்னையா? ஆமா, உனக்காக வெயிட் பண்றாரு. நாம இப்ப அவரை பார்க்க தான் போறோம். எதுக்கு? அந்த பெட்டியில இருக்கிற அந்த வரைபடத்தை பத்தி அவருக்கு எதுவும் புரியலையாம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் காட்டிட்டாராம். ஆனா யாருக்கும் எதுவும் புரியலன்னு சொல்றாரு. ஒருவேளை அது உனக்கு புரிய வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. சிறிது நேரத்திலேயே அந்த பெரிய பங்களாவின் முன்னால் கார் வந்து நின்றது. அவளையும் அழைத்துக் கொண்டு அந்த பங்களாவுக்குள் வந்தான் இந்திரஜித். வேலையாட்களில் ஒருவர், சார் ஒரு மீட்டிங்ல இருக்காரு, உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு என்று கூற இருவரும் அங்கிருந்து சோபா செட்டில் அமர்ந்தனர். இருவரின் விழிகளும் அங்கு முழுவதும் சுற்றி திரியும் போதுதான் ஆஜானுபாகுவான அழகான அந்த இளைஞன் மாடி இறங்கி வந்தான். அவனை கண்டதும் சந்திரலேகாவின் விழிகள் வியப்பில் விரிந்தது. அதை கவனித்த இந்திரஜித், என்னாச்சு சந்திரா என்று கேட்டான். இந்திரன், நீங்க என்ன நம்புவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியல, ஆனாலும் நான் இதை சொல்லியே ஆகணும். என்ன? நான் இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். எங்க? கனவுல? கனவுலையா? ஆமா. வியப்போடு அவளை பார்த்தவன், இளவரசர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரா என்று கேட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவள் வார்த்தைகளிலும் விழிகளிலும் வியப்பு. நான் கூட இவரை பார்த்திருக்கேன், கனவுல, இளவரசர் மாதிரி. பிரதாப் அவர்கள் அருகில் வந்து விட்டார். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேன். இல்ல சார், நாங்க இப்பதான் வந்தோம் இந்திரஜித் கூற, இவங்கதான் மிஸ் சந்திரலேகாவா என்று கேட்டான். ஆமா சார். மிஸ்டர் இந்திரஜித், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னு தெரியல, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நாள் பழக்கமானவங்க மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட தோணுது என்றவர் அவர்கள் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். இருவரும் பதில் ஒன்றும் கூறவில்லை. அவர்கள் மூவருக்கும் டீ கொண்டு வரப்பட்டது. நீங்க டீ குடிங்க, நான் போய் அந்த வரைபடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவர் அங்கிருந்து எழுந்து சென்றார். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.